கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். இதுவரையும் ஜென்ம சனியால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே தடைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற மாதங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து இப்போது மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதாவது மார்ச் மாதத்துக்கு மேலே மார்ச் 29ஆம் தேதியில் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வீடியோ பதிவில் நம்ம சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைவார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருந்த ராகு எல்லா விஷயங்கள்லையுமே தடைகளை ஏற்படுத்தியிருப்பார். முக்கியமாக தன வரவு, அதாவது சம்பளமோ இல்லை வருமானமோ, இந்த விஷயங்கள் சிக்கலை உண்டுபடுத்தியிருப்பார். சில பேருக்கு தன வரவு குறையிறதுனால காசு பணத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதற்காக கடன் மேலே கடன் கூட வாங்குகிற சூழ்நிலைகளை ராகு ஏற்படுத்தியிருப்பார். திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தாமதத்தையும், திருமணம் ஆன தம்பதியருக்கு கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், நிம்மதியில்லாத சூழ்நிலை, சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்களோட பேச்சுக்களால் கூட குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள், குடும்ப உறவினர்களோட சண்டைகள், மோதல்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ சுக்கிர பகவான் ராகுவோட சேர்றதுனால ராகுவோட கெட்ட பலன்கள் எல்லாமே குறையுது. ராகு சுபத்துவம் அடைகிறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு மாத காலத்தில் படிப்படியாக குறையப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் வரப்போகுது. முக்கியமாக பண பற்றாக்குறையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தனவரவு அதிகரிக்க போகுது. அவங்க செய்கிற தொழில்னாலேயோ இல்லை உத்தியோகத்தினாலேயோ சம்பள உயர்வு ஏற்பட்டு கையில் எப்பயுமே காசு பணம் இருக்கக்கூடிய சூழல் உருவாக போகுது. உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்க போகுது. முக்கியமாக பேசி பிழைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருக்கும். சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிர பகவான் உச்சமாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது. இதனால் இந்த ஒரு மாத காலத்தில் அதிர்ஷ்டங்கள் கைகூறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா எந்தெந்த விதத்தில்னா, எதிர்பாராமல் கிடைக்கிற பணமோ இல்லை நீண்ட நாள் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிர பகவான், அதாவது ரிஷப ராசிநாதன், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இதனால் மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் தங்களோட வீடுகளை இடமாற்றி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இதனால் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்தெந்த விதத்தில்னா, நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்காக நீண்ட காலமாக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மிக சுலபமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி 2 வீலர் 4 வீலர் காரு, பைக்கு, இந்த மாதிரியான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதிக லாபம் ஏற்படும். கையில் எப்பயுமே காசு பணத்தோடு இருப்பீங்க. மேலும் வீடை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு மற்றும் லீஸுக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு, அதாவது வீடு மூலியமாகவும் நிலம் மூலியமாகவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும். வீடு மற்றும் நிலம் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் மூலம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக பணவரவு கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு மாத காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் நோயால் அவதிப்படுறவங்களுக்கும் அந்த நோயின் தாக்கத்தில் இருந்து படிப்படியாக வெளியில் வர்றதுக்கு
ஒரு சிறந்த காலகட்டமாகவே இந்த ஒரு மாத காலம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கலாம். எனவே குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது அவசியம். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தந்தையுடன் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் தந்தைக்கு உடல்நலக்குறைவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தை விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனத்துடனுமே இருக்கணும். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவே உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் இருக்கார். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எதிரின்னு கூட சொல்லலாம். அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனோட இணைகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. அதாவது சனி சூரியன் இணைகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படவில்லை. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தந்தை மகன் உறவில் பிரச்சனைகள், சண்டைகள், மோதல்கள் இந்த மாதிரியான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தந்தை இடத்துலையோ இல்லை உங்கள் மகன் இடத்துலையோ பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவுமே அவசியம். அந்த காலகட்டத்தில் இதுக்குன்னே நாங்கள் தனியாக வீடியோ பதிவு போடுறோம், அதை பார்த்துக்கோங்க. வெளியூர், வெளி மாநிலம் இல்லைனா வெளிநாடு சென்று உயர்படிப்பு, அதாவது பிஜி, பிஹெச்டி, எம்எஸ்சி இந்த மாதிரியான உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.